வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 2 ஹிந்தி சாப்டர் நம்பர் 1 नीमा की दादी. क्वेश्चन आंसर्स. फर्स्ट वन, नए शब्द न्यू वर्ड्स. दोपहर आफ्टरनून, लौटती रिटर्न, घुटनों नी, दर्द पेन, तेल ऑयल, इंतज़ार वेटिंग, पलटकर टर्न अराउंड, दौड़कर रनिंग, शाम इवनिंग, कटता टाइम पास. शब्दार्थ वर्ड मीनिंग. फर्स्ट वन इंतज़ार. इंतज़ारना वेटिंग. प्रतीक्षा அப்படினாலும் वेटिंग. सेकेंड वन लौटना रिटर्न. वापस आना அப்படினாலும் रिटर्न. खूबना मोर. बहुत सारीனாலும் मोर. सिर्फना ओनली. केवल அப்படினாலும் ओनली. पलटकर टर्न अराउंड. मुड़कर அப்படினாலும் टर्न अराउंड. मलना अप्ले. रगड़ना अप्ले सेम. जल्दी फास्ट. तेज से आल्सो फास्ट. स्कूलना स्कूल. इनोर नेम पाठशाला. क्वेश्चन आंसर. नीमा की दादी घर पर ही क्यों रहती है? नीमाவுடைய दादी ஏன் வீட்டிலே இருக்காங்க? आंसर. नीमा की दादी घुटनों में दर्द होने के कारण घर पर रहती है. नीमाவுடைய दादी घुटनोंனா முட்டியில் வந்துட்டு दर्द பெயின் இருக்கிறதுனால வீட்டிலே இருக்காங்க. क्वेश्चन नंबर 2, मैदान में जाकर दादी ने क्या क्या होगा? கிரவுண்டுக்கு போனால் பாட்டி என்னென்னலாம் செய்வாங்க? ஆன்சர். मैदान में जाकर दादी नीमा के दोस्त और अपनी उम्र के लोगों से मिलने होगी. நீமாவுடைய ஃப்ரெண்ட்ஸு, தோஸ்துனா ஃப்ரெண்ட்ஸும் அப்புறம் மற்ற பீப்புள்ஸையும் வந்துட்டு அவங்க கிரவுண்டுக்கு போயிட்டு பார்ப்பாங்க. थर्ड वन क्वेश्चन. नीमा कहती है मैं 5 बजे खेलने जाती हूँ पर 10 मिनट में ही 6 बजे जाते हैं. क्या अपने साथ भी ऐसा होता है? நீமா சொல்கிறாங்க, நான் 5 மணிக்கு விளையாட போனால் ஒரு 10 நிமிஷத்துலேயே எனக்கு வந்து மணி 6 ஆன மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கும் ஃபீல் ஆயிருக்கா? ஆன்சர். हाँ यस. जब हम अपनी पसंद के काम करते हैं तो हमें समय के गुजर जाने का पता ही नहीं चलता. ஆமாம், நம்மளுடைய பசந்த் காம் நமக்கு பிடிச்ச வேலையை செய்யும் போது நமக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும். அதுவே நமக்கு வந்துட்டு பிடிக்காத வேலைனா டைம் வந்து பாஸ் ஆன மாதிரி இருக்காது. नीचे दिए गए प्रश्नों के उत्तर लिखो. கீழே இருக்க क्वेश्चंसக்கு ஆன்சர் வந்து ரைட் பண்ணுங்கள். इस कहानी में कौन कौन है? இந்த ஸ்டோரியில் யார் யாரெலாம் இருக்காங்க? இஸ் கஹானி மே நீமா और दादी. நீமாவும் அவங்க பாட்டியும் இருக்காங்க. नीमा स्कूल के बातें अपनी दादी को बताती है. आप स्कूल की बातें किसे बताती हैं? நீமா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் உங்கள் பாட்டிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் உங்கள் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் யார்கிட்ட பேசுவீங்க? मैं अपने स्कूल की बातें अपनी माँ को बताती. गर्ल ना बताती, बॉय ना बताता हूँ. इस कहानी में नीमा और दादी हैं. ना और दा से शुरू होने वाले कुछ शब्दों की सूची बनाइए. இந்த ஸ்டோரியில் வந்துட்டு நீமாவும் தாதியும் இருக்காங்க. அதே மாதிரி நான்ற வேர்ட், நான் அண்ட் தால ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸை வந்துட்டு ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ना वाले शब्द, दा वाले शब्द. ना वाले शब्द नाना, नदी, नींद. ता वाले शब्द दादा, दिन, दर्द. शब्दों के खेल. சத்தத்தை வச்சு ஒரு விளையாட்டு. नीचे कुछ वर्णों और कुछ मात्राएं दी गए हैं. इन्हें जोड़कर अपने शब्द बनाइए और अपनी कॉपी में लिखिए.
கீழே இருக்க அந்த லெட்டர்ஸை வச்சுட்டு அதோட மாத்திராவும் ஆட் பண்ணி சம் வேர்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. தா லா தாலா லாக், ச ந சனா, ச இர் க சர்க்கா ஸ்பின்னிங் வீல், சா பி சாபி கீ, நா ரி நாரி டான்ஸ், ப ச பஸ் பஸ், க ர கர் ஹவுஸ், இ மா ர த இமாரத் बिल्डिंग. कुछ अक्षर छूट गए हैं, इन्हें लिखो. सम லெட்டர்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு, அதை வந்துட்டு ஃபில் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஒன் அ ஆ, இ ஈ, உ ஊ, க்ரு, ஏ ஐ ओ औ. कहानी में इंतज़ार शब्द आया है. अक्षर के ऊपर लगने वाले बिंदी को अनुस्वार कहते हैं. इंतज़ार में जैसे ही ई के ऊपर बिंदी लगाई इंतज़ार हो गया. आइए ऐसे ही कुछ अन्य शब्दों के देखते हैं. இந்த ஸ்டோரியில் இன்தஸார்ன்ற வேர்ட் வந்திருக்கு. அந்த லெட்டருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிந்தினா ஒரு டாட் வச்சோன்னா அதை நம்ம வந்து அனுஸ்வார்னு சொல்லுவோம். இன்தஸார்ன்ற வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்கு மேலே ஒரு புள்ளி இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா இன்தஸார்னு சொல்கிறோம். இதே மாதிரி சம் அதர் வேர்ட்ஸையும் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அக்ஷர் சமூக, அக்ஷருடைய குரூப், அதாவது லெட்டர்ஸுடைய குரூப்பு. அனுஸ்வார் लगने पर बना शब्द, अनुस्वार वच्च ஒரு வேர்டு. சித்திரனா பிக்சர். சக், சகுக்கு மேலே புள்ளி வச்சா சங்கு. பிக்சர் வந்து ஷெல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பதர், பதருக்கு பாக்கு மேலே புள்ளி வச்சா பந்தர் மங்கி. மதிர், மாக்கு மேலே புள்ளி வச்சா மந்திர் கோயில் டெம்பிள். அகூர், ஆக்கு மேலே புள்ளி வச்சா அங்கூர் கிரேப்ஸ். தேங்க்யூ.